ஹலோ காய்ஸ், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அடிச்சது ஜாக் பாட்னு சொல்லலாம். இந்த வேலையை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழகம் மட்டும் இல்லாத இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பயன்படுத்தி யாருக்கு திறமை இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாங்கிடலாம். ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் வெளியிடக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வந்து இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ விண்ணப்பித்தாலே உங்களுக்கு 100% வேலை உறுதிங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எந்த ஒரு தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எந்த ஜாபுக்கு வருது, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சொல்லிட்டு வந்து இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. ஸோ அதே மாதிரி நாம் இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டோங்க. அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு தாங்க. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 27/7/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த ஜாப் பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதிங்க. ஸோ ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் கேப் லெட்டரில் ஆதார் கார்டில் என்ன மாதிரி இருக்கோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுருங்க. ஜெண்டர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிங்க. ஸோ ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆகிது 15/7/2026 படி உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிது கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்டுங்க. அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோங்கிறத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க, இல்லையா அப்பாவுடைய நேம் எழுதுங்க, இல்லை யாரும் இல்லைனா கார்டியன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். நேஷனாலிட்டி இந்தியனுங்கிறத நீங்க போட்டுங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்க என்ன நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிலிட்டியான குவாலிஃபிகேஷன் படிச்சுக்கிறீங்களோ அதை போட்டுங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோ இல்லை நான் கவர்மெண்ட்லயோ எங்கேயாவது ஒர்க் பண்ணிருந்தீங்களா அதை டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய இது என்னன்னா கவர்மெண்ட்லேயே நான் ஒர்க் பண்ணா நான் அதுலேயே ஒர்க் பண்ணிட்டு போகிறேன், எதுக்கு இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணணும். ஒரு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியாக ஒரு ஜாப் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டெம்பரரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதைத்தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைவேட்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்களாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், உங்களுடைய அட்ரஸ் தெளிவா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கறாங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. எழுதிட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. ஏதாவது ஒர்க் ஷாப்பு அதே மாதிரி வேற ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கேட்குறாங்க, கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு. அப்ளிகேஷனில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணிட்டீங்களா? லெஃப்ட் சைடில் பிளேஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. போட்டிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்மே அவ்வளோதான். எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும். 1-2 மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.